எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான உளுந்து மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உளுந்து இந்த மாதிரி உருட்டு உளுந்து 2 கப் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது மூணையும் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இந்த உளுந்து ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், அப்புறம் எண்ணெய் குடிச்சிரும். அதனால் 2 மணி நேரம் மட்டும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டுட்டு தண்ணி தெளித்து நல்லா ஆட்டுங்க. இது மாதிரி தள்ளி கொடுத்து இப்போ இந்த உளுந்துக்கு வடை எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுனா இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா அது இந்த மாதிரி விழுந்து மிதக்கணும். அப்போது நம்மளுக்கு வடைக்கு மாவு ரெடின்னு அர்த்தம். இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உப்பு, பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸு இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கிட்டு பெரிய விரலை இந்த மாதிரி அழுத்தி நடுவில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலில் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. போட்டோடனே மேலே எந்திரிக்கணும். அந்தளவுக்கு வடையை போடுங்க. இதில் இப்போ உடனே திருப்பக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி வடையெல்லாம் போட்டுடுங்க. அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது, நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான், நம்மளோட உளுந்து வடை இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சாப்பிடும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இது சட்னி கூட இல்லைனா சாம்பார் கூட சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு